எவ்வளவு நேரம் ஆகும்? இந்தா மதுரை வந்துட்டுமா. இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள உள்ள போயிடலாமா? ஆனா மதுரையில சேஃப்டிலாம் எப்படி? அதெல்லாம் சூப்பரா இருக்குமா. போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டிருப்பாங்க அப்படிதானே? ஆமாமா, போலீஸ் பாதுகாப்பு நிறைய போட்டிருப்பாங்க. போலீஸ் பாதுகாப்பு போட்டிருப்பாங்க அப்படிதானே? ஆமாமா, எங்க பார்த்தாலும் போலீஸ் நிப்பாங்க. அப்படியா? என்னம்மா, மதுரைக்கு என்ன புதுசா என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்திருக்கேன். அப்படியாம்மா, நல்லது. சீக்கிரம் போங்கண்ணா. ஆனா இந்த போலீஸ் எல்லாம் எங்க நிப்பாங்க? அவங்க எங்கனாலும் நிப்பாங்களேம்மா. அப்படியா? சும்மா சும்மா எல்லா வாகனத்தையும் நிப்பாட்ட வேண்டாம். சந்தேகப்படுற மாதிரி இருந்தா மட்டும் நிப்பாட்டினா போதும். நீங்க பாட்டுக்கு வர வண்டி போற வண்டி நிப்பாட்டிருந்தீங்க. டிராபிக் கூட மொத்தமா மாட்டுது. இதான் நீங்க சுட்டி பார்க்க வச்சவா? எம்எல்ஏ வண்டி போது, எம்பி வண்டி போதுன்னு மொத்த வண்டியில நிப்பாட்ட வேண்டாம். புரியுதா? அதே மாதிரி சந்தேகப்படுற மாதிரி எந்த வாகனமா இருந்தாலும் நிப்பாட்டி முட்டி வெளுத்து வாங்குங்க. புரியுதா? புரியுது சார். சோப்பா, யார்கிட்ட மாட்டாலும் இவர்கிட்ட மட்டும் மாட்டவே கூடாது. ஓகே சார். ஆட்டோக்காரனே, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டுங்க. ஏம்மா, உனக்கு நிப்பாட்டதுக்கு இடமே இல்லையா? ஐயோ, இந்த சாரா முட்டை கிழச்சி வெளுத்து வாங்கிடுவார. ஏமா, அங்க தள்ளி போய் நிப்பாட்டுறேம்மா. எனக்கு தெரிஞ்சவரா, நீங்க நிப்பாட்டுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதா இருக்கலாம், நான் யூனிஃபார்ம் போடல. ஏம்மா, கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஐயோ, நிப்பாட்டுங்க. ஐயோ, அண்ணே நிப்பாட்டுங்க. இஞ்சிக்குள்ள ஒன்ன வச்ச பத்திரமா நான் ரசிக்க தீக்கி வச்ச சித்திரமா உன் காதலா இல்லை கடவுளா துணியாமல் திடறி போனே. புரியுதாடி கேட்ட? ஆட்டோல நிக்க கூடாது. கிளம்புங்க. எடுக்க முடியாது. எடுக்க முடியாதா? ஏய், ஆட்டோவை எடுக்க முடியாது. அடேங்கப்பா, இவர் சிரிக்கலாம் செய்வாராங்க. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. இளவே வெண்ணிலவே வாழ்வே நீதான். இளவே வெண்ணிலவே என் நெஞ்சிலே பனிமூட்டா நீ தோழியா இல்லை எதிரியா என்று தினமும் போராட்டமா என் காதலே. ஹலோ ஹலோ. எப்படி இங்க? அதிர்ச்சியில இருந்து வெளியில வரலையா? இல்ல, எப்படிங்க? வந்துட்டேன். அதான், எப்படி வந்த? ஆட்டோ பிடிச்சி கொன்னுருவேன். எப்படி இந்த அரமனையில இருந்து வந்த? அந்த அரமனை இருக்கவங்களே போமான்னு வழி அனுப்பி வச்சுட்டாங்க. ஏதாவது பண்ணியா என்ன? ஆமா, உங்களை கடத்திட்டு போலான்னு கேட்டேன், வழி அனுப்பி வச்சாங்க. போவீங்களா? இல்ல, படிக்கிறதுக்காக வந்தேன். படிக்கவா? ஆமா, பிடிச்சத படிக்கிறதுக்கு வந்திருக்கேன். பிடிச்சத படிக்கவா? பிடிச்சத படிச்சுட்டு பிடிச்சத அப்புறம் நீங்க இங்கதான் டூட்டி பாப்பீங்களா? இல்ல, நான் இங்க டூட்டி பார்க்க மாட்டேன். 2 கான்ஸ்டபிள் தப்பா டூட்டி பார்த்துட்டு இருந்தாங்க, அதை செக் பண்ணக்கு வந்தேன். ஏதோ சொல்ல வந்தேன். என்ன என்ன சொல்ல வந்த? இல்ல, இப்ப ஏதோ சொன்னிய. பிடிச்சத பிடிச்ச படிப்பை படிக்க வந்தேன்னு சொன்னேன். அவ்வளவுதானே? வந்த ஆட்டோ நிக்குது, போய் பிடிச்சத படிச்சுட்டு போ. என்ன? வந்த ஆட்டோ நிக்குது, ஏறி போங்க. நீங்க பிடிச்சத பாடிங்க, போங்க. அப்புறம் நீங்க சொல்லுங்க. எங்க தங்கி இருக்க? தெரியல, என்னதான் பார்க்கணும். கூட யாருமே வரலையா? அரமனை விட்டு போனா போதும் தானே எதிர்பார்த்தாங்க. அதான் யாரு கூட வரல. ஆனா நல்லா இருந்துச்சு, சந்தோஷமா இருந்துச்சு. தனியா சுதந்திரமா வந்தேன். தனியா வரதுக்கு உனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு? தனியா வந்தா தானே பார்க்க முடியும்.
என்ன இல்ல தனியா வந்ததுன்னா பிடிச்சதெல்லாம் பார்க்க முடியும். பிடிச்சதெல்லாம் பார்க்க முடியும்னா மரம் கொடி பசு வேணு எல்லாம். அப்படியா? சரி, எங்க போய் எப்படி சேர போற சொல்லு. தெரியல, எங்க நல்லா இருக்கும். உனக்கு எங்க பிடிக்கும்? எனக்கு உங்க வீடு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வேண்டாம். ஏன்? இல்ல, அது சரிப்படாது. இல்ல, நான் சும்மா தான் சொன்னேன். ஹாஸ்டல்ல தங்கிக்கிடுவேன். தப்பா நினைச்சுக்காத. முன்னாடி காணாம போன என்கிட்ட தான் இருக்கேன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ அப்படி இல்ல, நான் வேற யாருன்னு அவங்களுக்கு தெரியும். ஏதாவது வாட்ச் பண்ணாங்கன்னா தேவையில்லாத பிரச்சனை தானே. நல்ல ஹாஸ்டலா பார்த்து நானே சேர்த்து விடுறேன். அது வரைக்கும் உனக்கு பிடிச்சா என் வீட்டை தங்கிக்கலாம். ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும் உங்க வீட்ல இருந்தா எந்த பிரச்சனையும் வராதா? அதான் சீக்கிரம் கிடைச்சிருமே. ஒரே நாள்ல கிடைச்சிரும். ஒரே நல்லா கிடைச்சிருமா? ஒரே நாள்ல கிடைச்சிரும். சரி. போலாமா? சரி. லக்கேஜ் எங்க? லக்கேஜ்லாம் அவ்வளவா கொண்டுட்டு வரல. எல்லாம் இது புதுசா தான் வாங்கணும். சரி, போலாமா? சரி. புக்கு நோட்ஸ் எல்லாம் மட்டும் பேக்ல இருக்குது. அதை மட்டும் எடுத்துட்டு வந்துடுறேன். இல்ல, நான் எடுத்துட்டு வரேன். இல்ல, நான் எடுக்க. பரவாயில்ல, நீ நினைக்க. வண்டி வரும், பார்த்து நில்லு. நான் எடுக்கனே. சொல்றேன்ல, நான் எடுக்க. சரி. அப்புறம் சுபா, இல்ல இல்ல, நான் போய் லக்கேஜ் எடுத்துட்டு வரேன். மனதில் இத்தனை ரணவா, அடவழியில் இத்தனை சுகமா. பிசினஸ்ல எப்பவுமே நாம தான் ராஜா. போட்டிக்கு எவன் வந்தாலும் அடையாளமே இருக்கக்கூடாது. அடையாளம் என்ன, அவன் பிறந்ததுக்கான சரித்திரமே இருக்காதுப்பா. பிசினஸ்ல கோவம் இருக்கணும், அதே நேரத்துல வேகம் அதிகமா இருக்கணும். ராஜாவெல்லாம் யாராலும் பிசினஸ்ல ஜெயிக்க முடியுமா? அவன் 5 வயசுலயே பிசினஸ் படிச்சவன். இந்த வருஷமும் நாம தான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். இப்போ இல்ல, எப்பவுமே நாம தான் வரணும். இதுக்கான பார்ட்டி ஏற்பாடுலாம் பண்ணிருக்கு. சரிங்கப்பா. அப்புறம் கொஞ்சம் கம்பெனி எல்லாம் மாடேஷன் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிட்டே என்ன? நவீன் மாமா, அதுக்காகவே 250 பேர் இந்த ஜாப்ல எடுத்திருக்கேன். எல்லாரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸை காட்டுறேன்னு சொல்லிருக்காங்க, பார்க்கலாம். இல்ல மாமா, மாடேஷன் நல்லா இருக்கணும். நம்ம கம்பெனி பேரை கேட்டாலே சும்மா அதிரணும். அதெல்லாம் பேர கட்டல எல்லாமே நடுங்க தான் செய்யறான். ராஜா தான் புலியாச்சே. சிங்கம்பா. ஆமாடா. சரிடா, பிசினஸ்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. இப்பெல்லாம் எதிரிகள் அதிகம். எதிரி தானப்பா, பாத்துக்கிறது. நீங்க டென்ஷன் எடுக்காம இருங்க. ஏய், நீ பாக்குறதுனால எனக்கு டென்ஷனே. கோவம் தலைக்கு மேல உனக்கு வருது. இல்லப்பா, அதை நான் பாத்துக்கிறேன்ப்பா. இத கோவத்தை என்னப்பா பண்ண? இதெல்லாம் பண்றத பார்த்தாலே எனக்கு கோவம் உச்சிக்கு வருது. வெறும் வாய் பேச மாட்டேங்குது. நான் என்ன பண்ண? இப்படியே போனா எதிரிகள் அதிகமாயிட்டே இருப்பாங்க. இங்க பாரு, இனி நீ எதுவுமே பண்ண வேண்டாம். முடியாதுப்பா, எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது. எப்பனாவது உங்களை ஏத்து பேசினா கூட அவன் இந்த பூமியில இருக்கவே கூடாது. ராஜா, விடு செல்வா, ராஜாக்கு துணியா நாங்க இருக்கெல்லாம் பாத்துக்கிட்டுதான். டேய், நீ மோதி பாரு, நான் வேண்டாங்கல. ஆனா கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கிட்டா நல்லது. நான் இப்பெல்லாம் கோமே படலப்பா. நீ தானே நேத்து அவனை என்னடா பண்ணுன? யாருப்பா? அதான்டா அந்த சரக்கு கப்பல்ல வந்த மேட்ரு. அதான் சொல்லலப்பா, எதிரிக்கு பிறந்த சரித்திரமே இருக்காதுன்னு. அப்படின்னா முடிச்சுட்டான். இது எப்போண்டா? நீங்களாம் பாத்துட்டா இருந்தீங்க? எங்க முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு விஷயமே தெரியும். எதிரி வந்திருக்கான்னு தெரிஞ்ச உடனே முடிச்சிட்டான். ஏய் ராஜா, அப்பா, உங்களை எதிர்த்து எவனும் நிக்க கூடாது. உங்களை எதுக்குன்னு நினைக்கிறான் எவனும் சொல்ல இருக்க முடியாது. எப்பவோ எதிர்த்து நிக்கிறதா? சரிடா, கோவத்தை குறை. அம்மா, மணி எத்தனை இருக்கும்? 4:30 ஆக போகுது. 4:30? எதுக்கு ராஜா முகம் மாறிச்சு? ராஜா முகம் மாறிச்சுதே. ராஜா, இப்படி சந்தோஷப்பட்ட? இல்லப்பா, பார்ட்டிலாம் வச்சிருக்கோம்ல, அதான். இதுக்கெல்லாம் ராஜா சந்தோஷப்பட மாட்டானே. இந்த வீட்டை எங்க அப்பா தான் வாடகைக்கு கொடுத்துருக்கு. அதனால தினமும் வந்து கிளீன் பண்ணுவேன். உள்ள கரையம் பிடிச்சிரும்ல, அதான் காலேஜுக்கு போயிட்டு 4:30க்கு வந்து கிளீன் பண்ணுவேன். இல்லையா, இங்க யாருமே வரமாட்டாங்க. இங்க எல்லாருமே வீடை வாடகைக்கு தானே கொடுத்துருக்காங்க. நான் லேட்டா போனா மட்டும் தான் எங்க அப்பா தான் என்ன தேடி வரும். இல்ல, இங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்க இருந்து இப்ப போகணுமே. ராஜா, ராஜா இப்ப இங்க இல்லவே இல்ல. ராஜா, அப்பா, ஈவினிங் பார்ட்டிக்கான ஏற்பாடுலாம் பண்ணிடுவேன். என்ன எத்தனை மணிக்குப்பா பார்ட்டி? வழக்கமா நைட்டு தான்டா. நைட்டு தானப்பா, நான் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருந்தேன்ப்பா. நான் பாத்துக்கிறேன்ப்பா. அப்பா, பேபிமா கூப்பிட சொல்லியிருந்தா, நாளைக்கு காலேஜ் விட்டுரும் போய் கூப்பிட சொன்னா, நான் போய் கூட்டிட்டு வந்துருந்தேன்ப்பா. காலேஜ் எத்தனை மணிக்கு விடும்? பேபிமா ஆல்ரெடி அர்ஜுன் கூட்டிட்டு வந்துட்டான். ராஜா, உங்க என் பிள்ளைக்கு எந்த ஆபத்து வந்துடக்கூடாது. ஓகே செல்வா.
அவன் எங்கேயும் அவமானப்பட்டு தலை குடிஞ்சிடக்கூடாது. போங்க. ஓகே செல்வா. ஐயோ, நாளை காலாயிட்ட வந்துட்டு போயிருப்பாளோ. ஷோ, எப்படி மறந்தேன். கார்ல போகாம வீட்டுக்கு எதுல போனா நம்ம யோசிப்பாரோ. கார்ல போனா அங்க மாட்டிக்கிடுவானே. காரை என்ன பண்ண? இந்த குடனுக்கு அந்த சைடு போட்டுட்டு போயிடலாம். திருட்டுத்தனமா காரை குடனுக்கு பின்னாடி விட்டுட்டு போயிருக்கான். எதுக்காக ராஜா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான்? பாப்போம், கண்டுபிடிக்கலாம். சரி, அவனுக்கு தான் ஆபத்து வந்துருக்காது. வா. ஏன் அப்பத்தா பிச்சுக்கிட்ட இந்த வீட்டுக்கு ஆட்கள் வாடகைக்கு வருது. இப்படி ஏன் அப்பத்தா தினமும் என் உசுறு அடிக்கீங்க? வீட்லயே தூக்கணும், இங்கேயும் வந்து தூக்கணும். 3 வேளை கொட்டிக்கிடுதல்ல, வேலை பாரு. வீடு சுத்த பத்தமா இருந்தாதான் வாடகைக்கு ஆட்கள் வரும். திடீர்னு யாரா பார்க்க வராவ, வீடு சுத்த பத்தமா இருக்கண்டாமா. ஏன் உனக்கு வீட்டுல வெட்டி முறையா வேலையா? ஒற்ற அடி. தினமும் தான் ஒற்ற அடிக்கணும், ஒரு தூசி இல்ல. அடி அடி. அப்புறம் அந்த குத்து விளக்குலாம் இருந்தது, விலைக்கு போட்டுட்டு வா. நானா? ஏன் கரியா வலிக்குது உனக்கு? 3 வேளை வக்கனே கொட்டிக்கிடுதல்ல. 3 வேளை சோத்த போட்டுட்டு என்ன வேலை வாங்குதாவ? பாரு, இந்த விளக்கெல்லாம் எடுத்து போட்டுட்டு போறேன். நல்லா தேய்ச்சி எடு, புளி வச்சு தேய். அப்பதான் வெங்கல குத்து விளக்குலாம் நல்லா இருக்கும். தண்ணி பின்னாடி கிணத்துல வந்து புடிச்சிட்டு வா. அப்பதா அந்த கிணத்த தண்ணி குறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. கறி வலிக்குதோ உனக்கு வேலை செய்துக்கு? வேலையை முடிச்சிட்டு வந்தா போதும். அப்ப நேரம் ஆகும். நீ வராம இங்கே ஒளிஞ்சாலும் சரி, வேலையை முடிச்சிட்டு வந்தா போதும். ரொம்ப நன்றி, போயிட்டு வாங்க. யாரும் இல்லையே. நல்ல நேரம், தெருவில் யாரும் இல்ல. நான் போறது யாரும் பாத்திர மாட்டாங்களே. வீடு திறந்துதான் கிடக்கு. அப்படின்னா நல்லதா இருக்கா இன்னைக்கு? அப்படி இரு அங்க வந்துக்கிட்டேன். பயிர வேண்டியதான். விளக்க பூரா அள்ளி போட்டிருக்கேன். தேய்ச்சிட்டு மெதுவா வந்தா போதும், சரியா? கற்களோட போதே அதுக்குள்ள குத்து விளக்கெல்லாம் விளக்கி விளக்கு பத்திச்சுட்டு வா. கற்கள் விட்டு வந்தா போதும், விளக்கெல்லாம் ஏத்தி வச்சுட்டு வா. சரிங்க அப்பத்தா. ஐயோ, இந்த கிழவியா? யாருமே வரமாட்டாங்கன்னு சொன்னா? ஐயோ, இந்த கிழவி கண்ணுல பட்டா. ஐயோ, இவனுக்கு பக்கமா போக கூடாதுன்னு நினைச்சேன். பக்கமே போக முடியாத, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருமே. அதெல்லாம் முடியாது. அவளை பார்த்துட்டு இல்ல இல்ல எனக்கு பைத்தியம் பிடிச்சிடும். ஒரு வேலையில கூறு கிடையாது. முட்டை கீழே வச்சு வெளுத்தாச்சு, ஆனாலும் ஒரு கூறு வர மாட்டேங்குது. அவளை அடிச்சியா? இரு, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்குது. அவளையும் அடி வாங்க கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கேன், திரும்பி அடி வாங்கியிருக்கா. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இருக்குது. வேலை முடிக்கவே சோத்துல கை வச்சிடாத நிக்கலாம். விளக்கு வர தைக்கணுமா? இன்னைக்கு போய் நான் படிச்ச மாதிரி ஒரு தூசி இல்ல. பிறகு எதுக்கு தினமும் ஒட்டடிக்க சொல்றாங்களா? நீங்களா? சாரா? இல்ல, நீங்க எப்படி? இல்ல, நீ தானே 4:30 வருவேன்னு சொன்ன. என் வீட்டுல தானே 4:30 வேலை பார்ப்பேன்னு சொன்னேன். ஆனா இங்கதான் யாருமே இருக்க மாட்டேன்னு சொன்னீங்க. யாருமே இருக்க மாட்டாங்கன்னா? அதான் இங்கதான் யாருமே இருக்க மாட்டாங்களாமே. அதுக்கு நான் உன்னை பார்த்துட்டு போறதுக்கு நல்லா இருக்கும்ல. நீங்க இதுக்கு என்ன பார்க்கணும்? இங்க யாரும் இல்ல. அதான் இங்க யாரு இருந்தாலும் நீங்க எதுக்கு என்ன தனியா பார்க்கணும்? யாரும் இல்லாம தானே பார்க்க முடியும். யாரும் இல்லாம தானே நல்லா பார்க்க முடியும். ஐயா, ராஜா என்ன இப்படி பேசுறான்? எனக்கு எங்க அப்பா தான் கூப்பிட்ட மாதிரி இருக்குது. நான் கிளம்புறேன். இல்ல, உங்க அப்பா தான் ஏதோ இருந்ததுக்கு அப்புறம் போனா போதும்னு சொன்னாங்க. இல்ல, வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். போயிட்டு வரேன், நீங்களும் போயிட்டு வாங்க. இங்க யாரும் இல்ல, நீ வீட்டுக்கு போக வேண்டாம். அதான் நான் இதுக்கு இங்க இருக்கணும். நான் ஒன்னும் பார்க்க தானே வந்தேன். ஐயோ, ஏன் என்ன பார்க்கணும்? இங்க யாரும் இருக்க மாட்டாங்க, அதான் ஒன்னும் பார்க்கலானே. சரி, அதை விடு, வா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம். ஏதோ வா சாப்பிடலான்னு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுதா? இவன் தெரிஞ்சு பேசுறானா தெரியாம பேசுறானா? நான் வீட்டுக்கு போகணும் சார். சாருன்னு சொல்லாதுன்னு சொல்லிருக்கல, அத்தை பையன் தானே, அத்தாமே கூப்பிடு. இல்ல, நான் போறேன், போயிட்டு வரேன், டாடா. சோப்பா, இங்க இருந்து ஓடிடணும்.
ஐயோ சார் என்ன விடுங்க, நான் போகணும் சார். நான் உன்கிட்ட பேசணும் தானே வந்திருக்கேன். நான் போகணும், நேரம் ஆயிட்டு. அதெல்லாம் ஒண்ணும் நேரம் ஆகல, போகலாம். படைத்த அந்த தெய்வம், என்னை சுமந்த அன்னை தெய்வம், இவை இரண்டும் உந்தன் கண்ணில் பார்க்கிறேன். பேர் மெல்ல நான் சொன்னதும் என் வீட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன. ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உன் நன்றென்று கேட்கின்றன. நீ வந்தால் மறுகணம் விடியும் என் வானமே. மழையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும். வெயிலில் நீ நடக்கையில் எனக்கு வேர்வை வரும். உடல்கள் தான் ரெண்டு, உணர்வுகள் ஒன்று. ரோஜா ரோஜா ரோஜா. ராஜா நான் போகணும். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? பேசுறதுக்கு என்ன இருக்கு? பேசண்டா, பார்த்துட்டு இருந்தா போதும். நீ அமைதல இரு, நான் பார்த்துக்கிறேன். ராஜா உங்க அப்பாலாம் தேடுவாரு, போயிட்டு வாங்க. இல்ல, நான் பார்த்துக்கிறேன். எங்க அப்பா தான் வந்துருவாங்க, நான் கிளம்பட்டா? அதெல்லாம் வரமாட்டாங்க, கதவை அடைச்சிட்டேன். வரமாட்டாங்க, டிஸ்டர்பன்ஸா இருக்கும்ல, கதவை அடைச்சிட்டேன். இங்க பாருங்க ராஜா, நீங்க இந்த 2 நாள் கத்திட்டு கிடந்தீங்க. உங்களுக்கு ஏதாவது ஆயிரும்னு பயத்துல தான் உங்களை நான் அப்படி கவனிச்சுக்கிட்டேன். ஏன்னா அத்தை புள்ள, அதுக்கான உங்க அப்பா உங்க மேல உசிரியே வச்சிருந்தாரு. அதான் என்னால உங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான், அந்த பாவம் என்ன வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் உங்களை நான் அப்படி கவனிச்சேன். மற்றபடி எனக்கு வேற எந்த எண்ணமும் இல்லை. எந்த எண்ணம்னா? நீங்க நினைக்கிற மாதிரி நான் என்ன நினைச்சேன்? இப்ப பழகுறீங்களே, எனக்கு உன் கூட இருக்கணும், உன் கூட இருக்கணும், அப்புறம் உன்கிட்ட பேசணும், நீ பேசுறத பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதான் எனக்கு பிடிச்சிருக்கு. அம்மு காத்துட்டு இருப்பா, போங்க. எனக்கு இப்ப அதை பத்தி எதுவுமே நினைப்பு இல்ல. ஒன்னும் பார்க்கணும், அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். உங்க வீட்டுல எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க, போயிட்டு வாங்க. பரவாயில்ல, அதை நான் பாத்துக்கிடுவேன். எங்க அப்பா ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்னால உங்க குடும்பத்துக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது, கிளம்புங்க. உங்களை வேற எதுவும் வார்த்தை சொல்லி என்னால திட்ட முடியாது. ஏன்னா அத்தை பையன், எங்க அத்தனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்ப என்ன பேசிட்டு இருக்க? வா உட்காந்து பேசலாம், இங்க யாரும் இல்ல. அதே தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. உனக்கு என்ன ஆச்சுது? நான் கோபப்பட்ட நீ தாங்கிக்கிட மாட்டேன். வா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம், இந்த அரவணைப்பு போதும். வேற நான் எதையும் எதிர்பார்த்து இங்க வரல. உன் கூட தனியா இருக்கணும், அவ்வளவுதான். அங்க எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாது, இடைஞ்சலா யாரும் வரக்கூடாது. இப்ப அது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. எனக்கு இந்த மாநில நம்ம 2 பேரும் தனியா தான் இருந்தோம். அந்த தனிமை, நம்ம 2 பேரும் தனியா பேசுனது, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுக்கு நான் அடிமை ஆயிட்டேன். இப்ப எனக்கு அதே மாதிரி ஒரு தனிமை எப்பவும் தேவைப்படுது. அந்த தனிமை உன் கூட மட்டும். என்ன பேசுறீங்க? உனக்கு புரியல? புரியல. நான் எப்பவும் உன் கூட தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்படி இதே மாதிரி நான் பைத்தியம் ஆகிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா? புரியல? நான் நானாவே இல்ல. எங்க அப்பா என்ன ராஜாவான்னு பாக்குறாரு. தங்கச்சி கிட்ட பேச முடியல, தம்பி கிட்ட பேச முடியல, அம்மா முகத்தை பார்க்க முடியல, அப்பா முகத்தை பார்க்க முடியல. எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனா இப்ப எனக்கு யார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உன் கூட இப்படி தனியா யார் தொந்தரவு இல்லாம இருக்கணும்னு தோணுது. எனக்கு இதுக்கு மேல எதுவும் சொல்ல தெரியல. இப்படியே என் கூட நீ இருக்கணும், அவ்வளவுதான். என்ன இப்படி பேசுறீங்க? நான் உங்களுக்கு யாரு? நீ எனக்கு யாருன்னு எனக்கும் தெரியல. ஆனா உன்னோட இந்த அரவணைப்பு, இந்த நெருக்கம், இந்த தனிமை, நம்ம சுத்தி யாருமே இருக்கக்கூடாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு, பிடிச்சிருக்கு, அவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். உங்க அப்பாக்கு தெரிஞ்ச கோவப்படுவாரு. அப்பா தானே, நான் பாத்துக்கிறேன். என் மேல எங்க அப்பா கூப்பிட மாட்டாரு. என் மேல கோவப்படுவாரு. போட விட மாட்டேன். என்னால உங்க குடும்பத்துக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நான் கிளம்புறேன். எதுக்கு வரப்போகுது? நான் யாருங்கத மறந்துட்டா நீங்க பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு நீ யாராவும் இருந்துட்டு போ, எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆனா எனக்கு உங்களுக்கு காலத்துக்கும் நான் உசோடு இருக்க வரைக்கும் எனக்கு நீ வேணும். சரி, கையிடுங்க, நான் போறேன். நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல, நான் போணும். சொல்றேன்ல, நான் போணும். சொல்லிட்டு இருக்கல. என்ன இத பைத்தியம் ஆக்கிட்டு இருக்கேன். என்ன நீ பாட்டுக்கு அன்னைக்கு ஷாப்பிங் பண்ணல, கண்டுக்காம விட்டு இருந்தா நான் பாட்டுக்கு போய் சேர்ந்துருப்பேன், கொட்டி கட்டி போய் சேர்ந்துருப்பேன். நீ எதுக்கு என் அவ்வளவு அன்பா இருந்த? எதுக்கு அவ்வளவு அக்கறையா என்ன பாத்துக்கிட்ட? எதுக்கு ஒரு குழந்தை மாதிரி என்ன பாத்துக்கிட்ட? குழந்தைக்கு கொஞ்சம் பார்த்தேன், காதல நான் பார்த்தேன், தெரியும். இல்ல இல்ல, நான் அப்படி பார்க்கல. தனிமா நம்மள பார்க்க வச்சது எனக்கு சொல்ல தெரியல. நீ காட்டின பாசம், நேசம், காதல் எல்லாமே எனக்கு பிடிச்சிருந்தது. இங்க நம்ம 2 பேரும் தனியா இருந்தோம், அதனால ஒத்துக்கு ஒத்துற அனுநியமா பாசமா இருந்தோம். நீங்க அதை எதை நினைச்சுக்கிட்டு? அப்படியா? ஆமா. அத தூக்கத்தை என்ன கட்டி பிடிச்சு தூங்கியா என்ன? உரிமை இல்லாம தான் 2 பேரும் கட்டிக்கிட்டு தூங்கணுமா? உள்ளுக்குள்ள எதுவுமே இல்லாம தான் கட்டிக்கிட்டு தூங்கணுமா? சலே, அது ஏதோ தூக்கத்துல. இப்போ முதல்ல வீட்டை தூங்குறோம், படுத்துட்டு தானே படுத்திருக்கோம். நான் கூட அப்படிதான் நினைச்சேன், ஏதாவது தூக்கத்துல பண்ணிருக்கோன்னு. அதேதான் வீட்டுல வந்து நான் தூங்குறேன்,
அடுத்த இடத்துல தானே படுத்திருக்க. நான் எப்படி படுத்தணும் அப்படிதான் நான் எந்திக்க. ஆனா அங்க மட்டும் எப்படி? அது எப்படி அவளை தள்ளி படுத்திருப்ப, நான் இங்க தள்ளி படுத்திருப்பேன். அது எப்படி உருண்டு உருண்டு வந்தமா? நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க. சொல்லு, எனக்கு இதுக்கெல்லாம் வேலை வேணும். அப்பா, நான் இப்ப அதுக்கு அடிமை ஆயிட்டேன். என்னால இங்க அதுல மீண்டு வர முடியாது. நீங்க இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. நான் போறேன், என்ன விடுங்க. நான் கேட்டதுக்கு பா சொல்லு. அப்புறம் நீ போ. உங்க அதெல்லாம் எப்படி நடந்தது? அதான் சொல்றேனே. கண்ணு போய் சொல்லுது. இல்ல கண்ணு போய் சொல்லுது. இல்ல போறேன். ராஜா, நான் விடுங்கன்னு சொன்னேன்.